என்னுடைய பெயர் பி ராஜா. நான் ஆக்கூர் தெற்கு தெருவில் வசதி வந்துட்டுருக்கேன். எவ்வளவோ மழையிலையும் எவ்வளவோ காற்றுலையும் நான் வீடு இல்லாமல் நானும் என்னுடைய தாயாரும் கஷ்டப்பட்டோம். என்னுடைய தாயார் பேர் கோவிந்த் அம்மாள். அவங்க இந்த ரோட்டு ஓரத்தில் கிடக்கிற வேஸ்டேஜ் பாட்டெலாம் பொறுக்கிட்டு வந்து தான் எனக்கு அன்றாட உணவை சமைச்சு கொடுத்துருந்தாங்க. நான் என்னுடைய அன்பு சகோதரர் திரு பாரதி மோகன் அவர்களிடம் நான் சொல்லி எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தாங்க. நான் சொன்ன அடுத்த செகண்டில் மிகப்பெரிய அளவில் இந்த வீட்டை எனக்கு கட்டி கொடுத்தாங்க. அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும். அதே போல் இந்த வீட்டை கட்டி கொடுக்க நிதி உதவி செய்த அனைத்து குடும்பத்தாரும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிச்சுக்கிறேன். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் ரெட்டக்குளம் தெற்கு தெருவை சேர்ந்த கோவிந்த் அம்மாள், அவங்களுடைய மகன் ஆரோக்கிய ராஜா. இவர் பிறவிலே பார்வையற்றவர். இந்த தாய் கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும். இவங்க இந்த ரோட்டோரத்தில் கிடக்கிற வேஸ்ட்டு பாட்டிலில் பொறுக்கிட்டு அது மூலிமா வர வருமானத்தை வச்சு தான் அந்த பையனை காப்பாற்றுறதா அந்த தாய் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீடு இல்லாமல் மிகப்பெரிய ஒரு குடிசை வீட்டில் வறுமையில் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க. உடனடியே நம்ம அந்த இடத்துக்கு பார்க்கும்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப அவதிப்பட்டு வந்ததை பார்த்த பிறகு எங்களுடைய முயற்சி, சமூக சேவை பாரதி மோகன் அறக்கட்டளை முயற்சியை பொதுமக்கள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி உடனடியாக 2,10,000 ரூபாய்க்கு இந்த அம்மாவுக்கு வீட்டை கட்டி இன்றைக்கி திறப்பு விழா பண்ணியிருக்கோம். என்னுடைய தாயை நான் இழந்து நிற்கிறத கூட பற்றி கவலைப்படாமல் அந்த வலியோடு இந்த அண்ணனுக்கும் இந்த தாய்க்கும் அந்த வீட்டை கட்டி அவங்க கையில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய தாயை இழப்பை கூட நான் அதை ஏற்றுக்க முடியல. அதை தாண்டி இந்த தாயோடைய கண்ணீரை பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டு இந்த தாய்க்கு இன்றைக்கி வீட்டை கட்டி அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கிறேன். என்னுடைய தாய் ஆத்மா சாந்தி அடையணும். அதே தாண்டி இது போல் ஏழை எளிய மக்கள் எத்தனையோ பேர் வீடு இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே ஒரு மகனாக, அவங்க வீட்டு பிள்ளையா நான் இருந்து இந்த உதவிகளை நான் தொடர்ந்து செய்வேன்னு சொல்லிட்டு நான் மக்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு உள் கிராமத்தில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி வறுமையில் கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் எங்கள் காதுக்கு இது மாதிரி நான் கஷ்டப்படுறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு என்னால் போகாமல் இருக்க முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும், என் உயிர் உள்ள வரைக்கும் என் தாயோட ஆசீர்வாதத்தோட எல்லாருக்கும் நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.